பெரிய கோவில கட்டின மாமன்னரான ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அப்பா மாதிரி தனக்கான ஒரு அடையாளத்தையும் வீரத்தையும் இந்த தமிழ் மண்ல பதிச்சுட்டு போயிருக்காரு. அவர் பத்தின தகவலும் அவருக்கான அடையாளமா இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் பத்தின சிறப்புகளையும் இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. தஞ்சை பெரிய கோவில் கட்டின ராஜராஜ சோழனுடைய மகன் தான் ராஜேந்திர சோழன். இவரு அவங்க அப்பா காலத்திலேயே ரொம்ப திறமை மிக்கவரா இருந்திருக்காரு. ஏன்னா ராஜராஜ சோழன் நடத்தின வேங்கி கலிங்க போர் போன்ற போர்கள்ல தலைமை தாங்கி இந்த ராஜேந்திர சோழன் அவர்கள் நல்லபடியா வழிநடத்தியிருக்காரு. வழிநடத்தது மட்டும் இல்லாம வெற்றியும் பெற்றிருக்காரு. அந்த இளம் வயதிலேயே ரொம்ப திறமிக்க இளவரசரா இருந்திருக்காரு ராஜேந்திர சோழன் அவர்கள். அதுக்கப்புறமா 1014ஆம் ஆண்டு இவருக்கு முடிசூடப்படுது. ராஜேந்திர சோழன் அவர்கள் ஆட்சியாள வராரு. இவருக்குன்னு 3 பட்டங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பிடத்தக்க பெருமை மிக்க ஒரு பட்டங்கள் சொல்லுவாங்க. அது என்ன பட்டம் அப்படின்னா, முடிகொண்ட சோழன், கங்கை கொண்ட சோழன், கடாரம் கொண்ட சோழன் அப்படின்னு 3 மிகப்பெரிய பட்டங்கள் அவருக்கு இருக்கு. இந்த பட்டங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறும் இருக்கு. ஏன்னா அந்த வரலாறு சம்பந்தப்பட்டுதான் இவருக்கு இந்த பட்டங்களே கொடுக்கப்பட்டிருக்கு. முடிகொண்ட சோழன் அப்படின்னு எதுக்காக ராஜேந்திர சோழன் அவர்கள் அழைப்பாங்க அப்படின்னா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற மாதிரி அப்பாவை விட அதிகமான வீரத்துல இருந்தவர் ராஜேந்திர சோழன் அவர்கள். ஏன்னா அப்பாவான ராஜராஜ சோழன் அவர்கள் இலங்கையுடைய வடபகுதியை மட்டும்தான் கைப்பற்றினாரு. ஆனா ராஜேந்திர சோழன் அவர்கள் இலங்கை தேசத்தையே கைப்பற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாம சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் தோற்கடிச்ச ஒரே மன்னரா ராஜேந்திர சோழன் பார்க்கப்பட்டாரு. சேர மன்னனை மலைநாட்டை விட்டே ஓட வச்சது அவருடைய ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. இப்படி தன்னை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் அவர் கைப்பற்றதுனால முடிகொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. முடிகொண்டன்ற பேர் எதுக்காக அழைக்கப்படுதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு அரசன் முடிசூடினார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களா. அந்த மாதிரி எல்லா இடங்களையும் அவர் கைப்பற்றி அந்த இடங்கள்ல ஒரு முடிசூடன ஒரு அரசரா பார்க்கப்பட்டதுனால முடிகொண்ட சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா கங்கை கொண்ட சோழன். இந்த கங்கை கொண்ட சோழன் எதுக்காக அழைக்கப்படுறாரு அப்படின்னா, அவர் தெற்கு இந்தியாவை மட்டும் இல்லாம வட இந்தியா வரைக்கும் அவருடைய வீரம் பறைசாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா வட இந்தியாவில இருக்கிற வங்காள தேசத்தை கைப்பற்றி தன்னோட வீரத்தை வட இந்தியாவிலும் பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம அங்கிருந்து கங்கை நதியை தென் தமிழகத்துக்கு கொண்டு வந்த பெருமையும் இவருக்கு இருக்கிறதுனால கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா கடாரம் கொண்ட சோழன். கடாரம் அப்படின்றது இப்ப இருக்கிற மலேசியாவை குறிக்கும். இவர்கிட்ட மிகப்பெரிய கடல் படை இருக்கு. அந்த கடல் படையை முழுமையா பயன்படுத்தின ஒரே மன்னன் ராஜேந்திர சோழன் சொல்றாங்க. இவரு வெறும் உள்நாட்டுல மட்டும் போர் புரியாம அயல் நாட்டுக்கே போய் போர் புரிறாரு. அதுவும் மலேசியா, இந்தோனேஷியா, சுமத்ரா போன்ற தீவுகள் எல்லாம் இவர் கைப்பற்றதுனால அயல் நாட்டுக்கே போய் போர் புரிந்த காரணத்தினால இவர் கடாரம் கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம தெற்காசியாவை தன் கைக்குள்ள வச்சிருந்த ஒரு மன்னன். கிழக்கு மேற்குல நடக்கிற எல்லா வணிகத்துடைய கடிவாளும் இந்த சோழ மன்னனுடைய கையில வரத்துக்கு காரணமா ஆனவர் ராஜேந்திர சோழன் அவர்கள். இப்படி தன்னுடைய வீரத்தால தமிழ் மண்ணுல ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த ஒரு மாமன்னனா ராஜேந்திர சோழன் இருக்காரு. ராஜேந்திரன் சோழன் அவர்கள் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்திய அளவுல தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றதுல ராஜேந்திரன் சோழன் அவர்களும் அடங்குவாரு. இவரு 1044ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் பக்கம் இருக்கிற பிரம்ம தேசத்துல உயிரிழக்கிறாரு. இவர் உயிரிழக்கும் போது இவருடைய மனைவியான வீரமாதேவி உடற்கட்டை ஏறுறாங்க. இவருக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் இருக்காங்க. அவங்க மகன்களான ராஜாதிராஜன், ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன் அப்படின்ட்டு 3 மகன்கள் இருக்காங்க. இவங்க 3 பேர்ல ஒருத்தர் பாண்டிய மன்னனுடைய ஒரு பிரதிநிதியா செயல்பட்டிருக்காங்க. ஏன்னா பாண்டிய மன்னனை தோற்கடித்து அந்த ஒரு இடத்துல இவர்களுடைய மகன்கள்ல ஒருத்தர் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இவங்கள யாருன்றது இது வரைக்கும் குறிப்பிடப்படல. ஆனா ராஜேந்திரனுடைய மகன்கள் ஒருத்தர் பாண்டிய நாட்டு பிரதிநிதியா செயல்பட்டாங்க அப்படின்றத மட்டும் சொல்லப்படுது. அருண்மொழி, அம்மாங்க தேவி அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த அம்மாங்க தேவி அப்படின்றவங்க ரொம்பவே குறிப்பிடத்தக்கவங்களா இருக்காங்க. ஏன்னா முதலாம் சாளுக்கிய மன்னர்களில் ஒருவரான குலோத்துகனின் தாயாரா
அமாங்க தேவி தான் இருக்காங்க. இப்படி தன்னோட வாழ்க்கை முழுக்க தனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு ராஜேந்திர சோழன் அவர்கள். அவர் விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய அடையாளமா இப்ப வரைக்கும் திகழ்றதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட வரலாறு என்னன்னா, அவர் கங்கைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த வெற்றியோட இந்த கோவிலை நிறுவுறாரு. இந்த கோவில தான் அவரோட காலகட்டத்துல தலைநகரமா ஆக்குறாங்க. ஏன்னா சோழன் காலத்துல தலைநகரமா இருந்தது தஞ்சாவூர் தான். ஆனா ராஜேந்திரன் சோழன் காலத்துல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமா ஆக்குறாரு ராஜேந்திரன் சோழன் அவர்கள். ஏன்னா அப்பாவுடைய அடையாளத்தை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடயே இந்த தலைநகரத்தை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இது ரொம்பவே 1000 ஆண்டு காலம் பழமையான கோவில். 160 அடி உயரம் உள்ள விமானம் இருக்கு. அதாவது அங்க இருக்கிற கோபுரம் ரொம்பவே வித்தியாசமான முறையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 13 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய லிங்கம் காணப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல நவகிரகங்களே கிடையாதான். ஏன்னா சோழர்கள் வெறும் சிவனை மட்டுமே வழிபடுறதுனால எங்களுக்கு வேற எந்த கிரகங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டு வெறும் சிவனை மட்டும் அடங்கிய அந்த கோவிலை கட்டியிருக்காரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் சோழருடைய பெருமையை பேசுற விதமா இருக்குமா. ஏன்னா சோழர்கள் வெறும் வீரத்துல மட்டும் நாங்க சிறந்தவங்க கிடையாது, சிற்பம் வடிக்கிறதுலயும் கலைகள்லயும் நாங்க சிறந்து விளங்குனவங்க அப்படின்றத அடையாளத்தோட காட்டுறதுக்காக இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, சிம்மகண்டம் அப்படின்ற ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் முழுக்க கங்கை நீரால நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து போகிறதுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்பவே நுட்பமாக கட்டப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கோவில கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற சிவனை சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லிதான் அழைப்பாங்க. இந்த கோவில யுனெஸ்கோவால அழைக்கப்படுற முப்பெரும் கோவில்ல ஒரு கோவிலா கங்கை கொண்ட சோழபுரத்தை சொல்றாங்க. ஏன்னா முதல்ல தஞ்சை பெரிய கோவிலையும் இரண்டாவதா கங்கை கொண்ட சோழபுரத்தையும் குறிப்பிடுறாங்க. இப்படி ராஜராஜ சோழனுக்கு இருக்கிற பெருமைகள் மாதிரி ராஜேந்திர சோழனுக்கும் நிறைய பெருமைகள் இருக்கு. அந்த ஒரு பெருமைகள்ல ஒன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் பார்க்கப்படுது. இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதுனாலதான் ராஜேந்திர சோழனுடைய 1000வது பிறந்த நாள்ல பிரதமர் மோடி அவர்களே கலந்துகிட்டாரு. இப்படி ராஜேந்திர சோழனும் சோழனுடைய பெருமையும் தமிழ்நாட்டுல அழிக்க முடியாத ஒரு வரலாறா இருக்கும். இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.